மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்தினர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் இருக்கார். எல்லாமே கீழநெல்லியை எதுக்கு பேசுவாங்க அப்படின்னா, கல்லீரலுக்கு பேசுவாங்க, சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் அல்சருக்கு பேசுவாங்க, மஞ்சக்காமலைக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் உடல் உஷ்ணத்துக்கு பேசுவாங்க, பித்தம் சம்மந்தமான பிரச்சனைக்கு பேசுவாங்க, பைல்ஸ்க்கும் பேசுவாங்க. சரி, இந்த கீழநெல்லி வெள்ளை கீழநெல்லியை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. முதல் முறையாக இயற்கை மருந்து மூலமாக சிவப்பு கீழநெல்லியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிவப்பு கீழநெல்லியும் பார்க்க போகிறோம், வெள்ளை கீழநெல்லியும் ஒரே முறையாக பார்க்க போகிறோம். சரி, இந்த ரெண்டு மூலிகையின் தன்மைகள் ஒரே மாதிரியான நிலையில் இருக்குமா இல்லை வேறுபட்டு இருக்குமா அப்படின்ற கோணத்தில் முழுமையாக ஆராயலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, கீழநெல்லி பார்த்தீங்கன்னாக்க நம்ம நார்மலாக பார்க்குறது காட்டில் விளையிற கீழநெல்லி வேறு மாதிரி இருக்கும். அதாவது மூலிகை வளம் நிறைந்த இடங்களில் கீழநெல்லி வேறு மாதிரி இருக்கும். அது சிவப்பு நிறத்தில் இருக்கும், மஞ்சள் நிறத்துலையும் பார்த்துருக்கோம், ரோஸ் கலர்லேயும் பார்த்துருக்கோம். அதனுடைய கீழநெல்லியுடைய கீழே இருக்கிற அந்த விதைகள் காய்கள் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நார்மலாக மக்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா சார், நார்மல் கீழநெல்லி அது எல்லாருமே பார்த்துருக்காங்க. இன்றைக்கி சிவப்பு கீழநெல்லியும் காமிக்க போகிறீங்க, நார்மல் கீழநெல்லியும் காமிக்க போகிறீங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதை எப்படி பயன்படுத்தினா என்ன நோய்கள் குணமாகும்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சிவப்பு கீழநெல்லி. நண்பர்களே, இதுதான் சிவப்பு கீழநெல்லி. இந்த கீழநெல்லியை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சிவப்பு கீழா நெல்லி. கீழா நெல்லினாவே தலைக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், நெல்லிக்காய் மாதிரி விதை இருக்கு இல்லைங்களா, இதுதான் கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க, கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. காய் நெல்லி. இது சிவப்பு கீழா நெல்லி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவப்பு கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மருத்துவ குணம் ஒரே மாதிரி தாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதாவது நார்மல் கீழநெல்லியோட சிவப்பு கீழநெல்லி அற்புதமாக வேலை செய்யும். காலை வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு 2 மணி நேரம் கேப் விட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லை பழைய கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, எப்படி பட்ட சிவிரான அல்சருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் நல்ல மாற்றம் தரக்கூடிய அற்புதம் குணம் வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைனாக்க கீழநெல்லியும் அடங்கும். அதாவது புண்களை ஆற்றத்தில். இப்போ சிவப்பு கீழநெல்லி பார்த்துருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கய்யா சிவப்பு கீழநெல்லி பற்றி. சிவப்பு கீழநெல்லி வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கீழநெல்லி ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் சிவப்பு கீழநெல்லி கசப்பு கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பித்தத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இல்லை சுண்டைக்காய் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு மோரில் கலந்து குடிக்கும்போது பித்தத்தினுடைய ஆதிக்கமெல்லாம் குறையும். பித்தம் வந்து எவ்வளோ உடம்புல பித்தம் இருந்தாலும் அதை வந்து எடுத்துரும். ஒருவேளை பித்தப்பையில் கல் உண்டாகுது பார்த்தீங்களா, அந்த கல்லையும் கரைக்கும். பித்தப்பை கல்லை கரைக்கும். பித்தத்தினால் உண்டான அதிகமான நோய், பித்தம் அதிகமான ப்ரெஷர் ஆகும், அந்த ப்ரெஷரே குறைக்கும். மன அழுத்தம், பித்த கோளாறுகள், அதாவது வந்து கொமட்டல் இருக்கும், சில பேருக்கு வாந்தி கொமட்டல் மாதிரி இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய மூலிகை தான் இந்த சிவந்த கீழநெல்லி, சிவப்பு கீழநெல்லிங்களா? ஆமாம். இப்போ வெள்ளை கீழநெல்லி பற்றி சொல்லுங்கய்யா. வெள்ளை கீழநெல்லி வந்து கசப்பு தன்மை அதிகம், லிவர் கல்லீரலில் போய் வேலை செய்யக்கூடியது. சாதா கீழநெல்லி வந்து கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது. கல்லீரலில் ஏற்படுகின்ற அந்த லிவரில் வர எல்லா பிரச்சனையும் நீக்கி மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியது, கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. இந்த சாதா கீழநெல்லி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சிட்டு ஆட்டுப்பாலில் கலந்து மஞ்சள் காமாலை எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டோம்னா மஞ்சள் காமாலை சுத்தமாக குறைஞ்சிரும். ஆனால் ஆட்டுப்பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பசும்பாலில் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 10 நாள் ஆகும். மஞ்சள் காமாலை எந்த லெவலில் இருந்தாலும் குறைச்சிரும். 40 வகையான காமாலையை எடுக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னா கீழநெல்லி தான். நண்பர்களே, முழுமையாக கேட்டிருப்பீங்க. அதனால் இது மாதிரியான அரிய வகை மூலிகைகளை தொடர்ந்து நம்ம ஒளிப்பதிவு செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழநெல்லியில் பல்வேறு வகைகள் இருக்குது, அதில் ஒரு சில வகைகளை நம்ம பார்த்துருக்கோம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்னார் ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.